ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு ஒரு கப் ஊற போட்டுருங்க ஒரு 2 நிமிஷம். அப்புறம் அதை கழுவி குக்கரில் மாற்றிக்கோங்க. குக்கரில் மாற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பூண்டு ஒரு 8 பல் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பருப்பு முழுக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி 3 ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் விட்டுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. சால்ட் தேவையான அளவு போட்டு முள்ளங்கி வேகிறதுக்கு சால்ட் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு கடைஞ்சி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டெல்லாம் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம குழம்பு இறக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.